ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் ஓவர்லாட் ஆஃப் இன்செக்ட். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா மஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன். போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இல்லைன்னா சத்தியமாக புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? நம்ம ஹீரோ போட்டியை முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். சுடரியான்மையும் ஹீரோவை கொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. அதை தடுக்கிறதுக்காக ஷார்ட் கார்டுமே பேரியரை போட்டு தடுத்து நிப்பாட்டினால் கூட அவராலேயே தடுத்து நிப்பாட்ட முடியாத அளவுக்கு சுடரியான்மையுடைய பவர் இருந்திருக்கும். அந்த டைம் ஃபெஸ்ட் கார்டும் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய காட் கில்லிங் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ணி இருந்திருப்பார். பட் அந்த டைம் நம்மளுடைய நயன் மியாஸ்மா அடுத்த கட்ட தலைமுறை பூச்சியை உருவாக்கி சுடரியான்மே அட்டாக் பண்ண தயாராக இருந்திருக்கும். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் அபியசுலத்தில் இருக்கக்கூடிய பண்டைய அமரர் குலத்தை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோவுக்கும் சுடரியாமிக்கு நடுவில் நடக்க போகிற சண்டையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நயன் மியாஸ்மா பூச்சி 8 பில்லியனுக்கும் மேலே இருக்கும் போலயே. இந்த முத்திரையால் நாங்கள் அடக்கப்பட்டிருந்தது இந்த நயன் மியாஸ்மா எங்களை சாப்பிட்றதுக்கு தானா? அப்படிலாம் விட முடியாது. ஜியான்சன் நம்ம போட்டு தள்ளியே ஆகணும். இந்த நயன் மியாஸ்மா இருக்கவே கூடாது. சுடரியாமியும் நம்மளுடைய அடியாள் மாதிரி. ஸோ அவனையும் நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸு, இது எல்லாத்தையுமே அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு போட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டைய அமரர் குலத்துடைய தலைவர் பீங்கின மண்டை சொல்கிறான். இப்பயே நயன் மியாஸ்மா பூச்சி இவ்வளோக்கு இருக்குது. இன்னும் 3 மாதம் கழிச்சு அது எந்த அளவுக்கு பெருகுன்னு தெரியாது. அதனால் இப்பயே அதை முடிச்சு விட்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்லும்போது, இப்போ இருக்கிற கட்டத்தில் யார் ஃபஸ்ட்டு சண்டை போட போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது யாராவது ஃபஸ்ட்டு முதல்ல காலடி எடுத்து வச்சு சண்டை போடுறதுக்கு தயாரானா அவங்க தான் ஒரு மிகப்பெரிய பலியாடாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படும். பொத்திக்கிட்டு இருங்க. பாதாளகுலம் ஒரு முட்டா பீஸுங்க. ஜியான்சனுடைய மியாஸ்மா பூச்சியால் அதிகமாக பாதிக்கப்பட்டது பாதாளகுல மக்கள் தான். ஸோ அவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஜியான்சனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்து அறுவடை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் சுடரியான்மையை அட்டாக் பண்ணுறதுக்காக நயன் மியாஸ்மா பூச்சி அதோடைய உச்சகட்ட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இதனாலேயே சுடரியான்மையை டொமைன்லாம் உடஞ்சி சின்ன பின்னமாக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அவரும் ஷாக்கில் இருக்கும்போதே மற்றவங்களும் சுடரியான்மையோடைய டொமைனே பிரேக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்காங்க. இதே நேரத்தில் ஹீரோவுடைய நயன் மியாஸ்மா பூச்சி ஒரு டொர்னேடோ மாதிரி உருவாகி சுடரியான்மையை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. இதனால் என்னை அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இன்ஃபினிட் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணுறாரு. ஒரு டிராகன் மாதிரியான உருவம் வந்து அதுலேருந்து நெருப்பை கக்க ஆரம்பிக்குது. பட் அந்த ஃப்ளேமால் நயன் மியாஸ்மா பூச்சை எதுவுமே பண்ண முடியல. இதை பார்த்துட்டு அங்கிள், எங்கள் அப்பா உங்களுடைய சதைலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுடைய அந்த ஒரு லேம்ப்லேருந்து நயன் மியாஸ்மா பூச்சிலாம் ரிலீஸ் ஆகும் இல்லையா? அந்த போர்ட்லேயே திறந்து அதுலேருந்து ஏகப்பட்ட நயன் மியாஸ்மா பூச்சி உருவாக்க ஆரம்பிக்குது. ஸோ நான் உன்னை கொல்ல முடியலன்னு உன்னுடைய ஃபாதரை கொல்றேன்னு சொல்லிட்டு சுடரியான்மையும் உன்னுடைய ஃபயர் அட்டாக்கை ஹீரோவை நோக்கி அனுப்பி விடுறாரு. நம்மளுடைய ஸ்வாட் மாஸ்டர், ஸ்வாட் கார்டு அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோ நகர கூட இல்லை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், இந்த அட்டாக்கெல்லாம் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஸ்வாட் மாஸ்டர், ஸ்வாட் கார்டெல்லாம் என்ன சொல்கிற ஜியான்சன், நீ விளாண்டுக்கிட்டு இருக்காத, நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. ஸோ நீ கவலைப்படாத, நாங்கள் இதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுமே சீக்கிரம் ஜியான்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம், ஒரு பேரியர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேரியர் போடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது நயன் மியாஸ்மா ஒரு அலை வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேரியர் மாதிரி கவர் ஆகுது. ஸோ அந்த அட்டாக் வேஸ்ட்டாக போகுது அந்த அலையில் பட்டு. அப்பா, ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும்போது, அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன் மியாஸ்மா பூச்சி சொல்லுது. அந்த டைம் நயன் மியாஸ்மா பூச்சிக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கான். இதை பார்த்துட்டு, ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன். ஆமாம், உன் பின்னாடி நிற்கிறவன் யாரு? நீங்கள் யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. என்னுடைய ஆன்மாவை வெடிச்சாவது இங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே, ஸோ
நயன்மியாஸ்மா பூச்சிக்கு பின்னாடி ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து ஒரு கயிறை வீசுறான். அந்த கயிறு டைரக்டாக வந்துட்டு சுடரேனியோடைய கழுத்திலே மாட்டுது. இந்த கயிறு இது பாதாள உலகத்தோடையாச்சே அப்படின்னு சொல்லும்போதே அந்த உருவம் அந்த பாதாள உலகத்தோடைய கழுத்தை இழுக்குது. சுடரேறியான்மையும் பின்னாடியே இழுத்துக்கிட்டு போகிறான். என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடரேறியான்மையும் கத்தும்போது, என்ன சுடரேறியான்மைக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு மற்ற கடல் கலந்த மற்ற ஐலாண்ட்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நயன்மியாஸ்மா பூச்சிக்கிட்டேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் ஹீரோ இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். எப்படி அந்த கயத்தை நயன்மியாஸ்மா பூச்சி உருவாக்குச்சு, அந்த இல்யூஷன் மாதிரி அந்த மனுஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், நம்ம இப்பயே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோம் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு எல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம் ஸ்பேஸியாக கொட்டச்சிக்கிட்டு நயன்மியாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபிள் ஹேண்டு நயன்மியாஸ்மாவை பிடிக்க போகுது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். வந்த அரக்க கையோ அந்த சுடரறியாண்மையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கைத்தை புட்டிச்சு டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ இதை பார்த்துட்டு நயன்மியாஸ்மா பூச்சும் என்ன தைரியம் இருந்தா என்னுடைய அப்பா போட்ட கைத்தையே நீ டெஸ்ட்ராய் பண்ணியிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நயன்மியாஸ்மா பூச்சும் அதோடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த கையுமே நான் ஆல்ரெடி முடிவடைஞ்சிட்டேன், நான் முடிய போகிற நேரத்தில் மித்தவங்க எல்லாத்தையுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால கேட்கவோ பார்க்கவோ எதுவுமே முடிய மாட்டாங்குது. ஸோ நான் இந்த இடத்துல சாக விரும்பலை அப்படின்னு சொல்லும் போதே ஸோ ஃபிஸ்ட்டு கார்டு இருப்பார் இல்லையா, இந்த பொட்டியை திறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை திறக்கிறாரு. அந்த பொட்டிக்குள்ளேருந்து ஒரு கோல்டன் சோர்டு ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆன வேகத்துக்கு அந்த கோல்டன் சோர்டு அட்டாக் பண்ண போது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு வால் நோக்கமா அப்படின்ட்டு அவர் சொல்லும் போதே அந்த அட்டாக் டேரெக்டாக போயிட்டு அந்த கையை போய் அட்டாக் பண்ண போகுது. போன வேகத்துக்கு 2 கையுமே வெட்டி தள்ளுது பாருங்க. இதை பார்த்துட்டு ஹீரோன்னா சரியான ஷாக்கு. இது டிவைன் சோலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் மாதிரி தெரியுது. அதோடு இல்லாமல் அந்த ஸ்வாடில் டைகர் சோல்னு பதிக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்வாடில். ஸோ இது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும்போது இதுதான் அந்த ட்ரம்ப் கார்டா, இந்த அளவுக்கு ஒரு வால் நோக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபிஸ்ட்டு கார்டுமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் அந்த வெட்டப்பட்ட கையை நம்மளுடைய நயன்மியாஸ்மா பூச்சி சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இது நயன்மியாஸ்மா பூச்சிக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். ஆனால் அவன் பின்வாங்கிட்டானே, எப்படி அவனுடைய உடல் கலைச்சாவது நம்மளுடைய நயன்மியாஸ்மா பூச்சிக்கு ஒரு நல்ல சாப்பாடாவது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுடைய ட்ரீ வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீரோடைய ட்ரீ அதோடைய கிளைகள் மூலயமா அந்த ஸ்பேஸோடைய கேப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளேயே அதோடைய வெயினை யூஸ் பண்ணி அவனை பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோவே ட்ரீயே முன்முயற்சி எடுத்து அவனை பிடிக்க பார்க்குதா, இல்லை நான் நினச்சதுனால அது ட்ரை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போதே ஹீரோடைய ட்ரீ அந்த மான்ஸ்டரை உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கும் ஸ்பேஸையை உடச்சிக்கிட்டு. இது எப்படி சாத்தியம், ஸ்பேஸையே உடச்சிக்கிட்டு என்னுடைய டிவைன் ட்ரீ அதை இழுத்துட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போதே அந்த மான்ஸ்டரை சுற்றி ஹீரோடைய ட்ரீ போயிட்டு கவரப் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு என்ன ட்ரீயே அந்த மொத்தத்தையும் எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுதா, இல்லை அது கூடாது அப்படின்னு சொல்லும்போதே ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஹீரோடைய ட்ரீயை அவனை அப்படியே புழிஞ்சு அவனுடைய சோலை புழிஞ்சு எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சோலும் அந்த ட்ரீக்குள்ளே கேதர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவுடைய கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போனால் ஸோ ஹீரோடைய டிவைன் ட்ரீ ஒரு புதிய ஃப்ரூட்டை உருவாக்கியிருந்திருக்கு. ஸோ ஹீரோவும் இதை நினச்சி ஷாக்கில் இருக்கும்போது வெளியே காட்டுறாங்க. நயன்மியாஸ்மா பூச்சிக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அவனுடைய கயிறு மூலயமா சுடரேன்மையுடைய உடம்பை எடுத்துக்கிறான். இதே நேரத்தில் இவன் யாராக இருக்கும், இவனை நான் பார்த்துருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும்போதே மற்றவங்க எல்லாருமே ஹீரோ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடுறாங்க. இதே நேரத்தில் அந்த போர்ட்டல் காட்டினா அங்கே இருந்த நயன்மியாஸ்மாவும் அந்த ஒரு ட்ராவல் மாதிரி ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா, அவனுமே காணும். திடீர்னு நயன்மியாஸ்மாவும் கீழே இறங்கி வந்துடுறா. அப்பா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நயன்மியாஸ்மாவையும் ஹீரோ உடம்புக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறான். நீ இவளை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சிக்கிட்டு சொல்லும்போது சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அவளுமே சொல்கிறா. இதே நேரத்தில் வெளியே காட்டினா இப்போ நடந்தது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, அந்த மரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே ஷாக்காக வார்காடிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு சில விஷயத்த அவங்கள்ட்டேருந்து நான் மறைச்சி வைக்கிறதே ரொம்பவும் நல்லது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதே நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சு போவாங்க இல்லையா, கடல் கலந்த 3 கடல் கலந்த தீவுங்கள்லாம். ஸோ அவங்க எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக ஹீரோ நயன்மியாஸ்மா பூச்சியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்.
எங்களுக்கு சரணடையறதுக்கும் வாய்ப்பு குடுக்கல, ஓடுறதுக்கும் வாய்ப்பு குடுக்கல. அப்ப என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லும்போதே, ஹீரோவுடைய 9 மியாஸ்மானால எல்லாருமே கொல்லப்படுறாங்க. இவனுடைய சேஃப்டிக்காக நம்ப ரொம்ப இது பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வாட் கார்டுமே யோசிக்கும்போது, பரவால்ல. அடுத்த ஹியூமன் எம்பரர் இவ்ளோ கொலை பண்ணா தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வார் கார்டுமே சொல்றாரு. இதே நேரத்தில, நானும் இவங்க எல்லாத்தையுமே விடுவிச்சிரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்கும்போது, அந்த பிரிசன்ல அடைச்சு வச்சிருக்கவங்கள நோக்கி 9 மியாஸ்மா பூச்சி போக ஆரம்பிக்குதுங்க. என்னது இது? ஒரே நிலையில இருக்கிறவங்களால இவ்ளோ பெரிய வேறுபாட காட்ட முடியுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஷாக்கா ஹீரோவுடைய ஆட்டத்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எல்லாருமே ஓஷன் சைடுக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போதே, இல்ல நீங்க எல்லாருமே ஆபீஸ் உலகத்துக்கு போயிட்டு பாதுகாப்பா இருங்க. நான் மித்த 3 ஐலேண்டையும் கைப்பற்றின்றேன். சிங்கிள் ஆளாவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கையில கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பவர வச்சுக்கிட்டு சொல்றான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோல எல்லாமே ஸ்பீடா போற மாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி போடலாமா? ஏன்னா இந்த மாரி போட்டா சீக்கிரமா எல்லா மங்காஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க. இந்த மாரி போடலாமா? இல்ல இன்னும் யுனிக்கா டீட்டெயிலா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன்எஸ் ஷரோ. பை காய்ஸ்.